கண்ணா நம்ம வளிமண்டல அடுக்குகள் பார்த்தோம் அப்படிதானே? பாக்குறப்ப உனக்கு வந்து இதெல்லாம் மனப்பாடம் பண்ண கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கும். சரி கண்ணம்மா, இப்போ இது எப்படி ஞாபகம், அதே மாதிரி இந்த வளிமண்டல அடுக்குகளை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நீ இங்க நான் எழுதியிருக்கேன் இல்லையா, இதை வந்து நீ ஞாபகம் வச்சுக்கோ. ட்ரஸ்ட் மீ இன் தி எக்ஸாம், ட்ரஸ்ட் மீ இன் தி எக்ஸாம், இதை நீ மனப்பாடம் பண்ணிக்கோ. நீ இப்போ வளிமண்டல அடுக்குகள்னு கேட்டாலே ட்ரஸ்ட் மீ இந்த எக்ஸாமை நீ ஞாபகத்துக்கு கொண்டு வந்துட்டீங்கன்னா இதை கரெக்டாக எழுதிடுவேன். எப்படி டீச்சர் அப்படின்னா, இப்போ பாருங்க, இப்போ இதை உனக்கு உச்சரிக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றது கஷ்டமா இருக்கு, இங்க தமிழ்லயே கொடுத்துருக்கோம். இப்போ பாரு என்னன்னு சொல்லு, ட்ரோபோஸ்பியர் அடிவளி மண்டலம். அடுத்தது 5 இருக்கா, ஃபர்ஸ்ட் பாரு, ட்ரஸ்ட்ல வந்து டிஆர் இருக்கா, இந்த ஃபர்ஸ்ட் 2 லெட்டர் எடுத்துக்கோ, டிஆர். சரியா? ட்ரோபோஸ்பியர். அடுத்தது பாரு எஸ்டி. சரியா? எஸ்டி. ஸ்ட்ராபோஸ்பியர். அடுத்தது பாருங்க மீ, மீ இருக்கா, இப்ப பாருங்க மீசோஸ்பியர். அடுத்து பாருங்க இங்க த இருக்கா, இங்க டிஹெச்இ இருக்கா, அப்ப இது என்னது நீயே சொல்லலாம், தெர்மோஸ்பியர். அடுத்தது எக்ஸாம்பிளுக்கு இஎக்ஸ் மட்டும் எடுத்துக்கோமா, இங்க பாரு எக்ஸ், எக்ஸோஸ்பியர். இப்போ இது வந்து அடிவளி மண்டலம், படைமண்டலம், இடைமண்டலம், வெப்ப வளிமண்டலம், புற வளிமண்டலம். இதை நீங்க ப்ரொனவுன்ஸ் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், நல்லா மெமரி பண்ணிட்டீங்கன்னா டக் டக்குன்னு வந்துடும். சரியா? கொஞ்சம் தெளிவா புரியுற அன்னைக்கு பொறுமையா வாசி, அதுக்கப்புறம் வேகமா நம்ம வாசிக்கலாம். சரிங்களா?